எல்லாத்துக்கும் வீடுங்கிறது கனவு. எல்லாத்துக்கும் வீடு வாங்குறதுங்கிறது ஒரு கனவு தான். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. கனவோடு இருந்து வாங்கின வீட்டை, ஆசை ஆசையாக வாங்கின வீட்டை அவங்களால அதில் இருக்க முடியலன்னும்போது அதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஈஸி, அதாவது ஒரு டெனண்ட்டுக்கு ஒருத்தருக்கு விட்டுட்டாங்கன்னு வைங்க, இவங்க ரெண்டலில் தான் இருக்க போகிறாங்க. ரெண்டலில் இருந்து தான் ஓன் ஹவுஸுக்கு போயிட்டு திருப்பி ரெண்டில் இருந்தால் அது மனசு, அந்த வாடகை நான் வாங்கி இதை கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும். சரிங்க, நாங்களே அங்கே போய் இருக்கணுங்க. எங்கள் கனவு அது. நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கணும்னு எங்கள் கனவு. எங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுங்க, அதுதான் கேட்க வந்தீங்க. ஆமாம், அதுதான். அப்போது என்ன செய்கிறீங்கன்னாக்கா, வீடை விற்கும் போகும்போது அந்த பில்டிங் ஓனர் அவர் டேட்டுக்கு பேரை வச்சுட்டாரு, கனெக்டாக வர இருந்துட்டீங்க. அவங்க தான் இருக்கிறவங்களால தான் இந்த கொஸ்டின், இந்த அவஸ்தை இருக்குது. நீங்கள் உங்கள் டேட்டுக்கு வரா மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிங்க. அந்த பேரை உங்கள் வீட்டு டோர்லேயோ பக்கத்து வால்லையோ அங்கே ஒட்டிக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு தானே நீங்கள் ஒட்டிக்க போகிறீங்க. மொத்த வீட்டுக்கு எழுதுறதுக்குனாக்கா மெயின் இதிலே வைக்கணும், டிஸ்பிளே பண்ணணும். நீங்கள் அங்கெல்லாம் டிஸ்பிளே இல்லை, அது அது காம்பவுண்ட் வால் அங்கெல்லாம் வச்சா தான் அது பொதுவாக. அது நீங்கள் அங்கே வைக்க வேண்டாம். உங்கள் வீடு எவ்வளோ இருக்கும் சைஸு, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வால் இருக்கும் அங்கே, இல்லைன்னா உங்கள் டோர், அது இன்னர்லேயே அவுட்டர்லேயே உங்கள் வீட்டுக்குள்ளேயே அங்கே ஒட்டிக்கிங்க. அதுக்குண்டான பேர் எதுவோ அது உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பேர் இருக்கணும். அந்த மாதிரி பேரை நீங்கள் வச்சு ஒட்டிட்டீங்கன்னாக்கா அது காமன் செட் ஆகிடும். கண்டிப்பாக. அப்போ அந்த பேர் அது வேலை செய்யாது. நீங்கள் தான் உங்கள் வைப்புக்கு உண்டான பேரை தானே வச்சுட்டீங்க. அவர் வைப்புக்கு அவர் வச்சுட்டு போயிட்டாரு. உங்கள் வைப்புக்கு உண்டான பேரை நீங்கள் வைக்கிறீங்க, கரெக்டாக கனெக்ட் ஆகிடும். உங்களை ஒரு தொந்தரவும் பண்ணாது.